பேப்பர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபோட்டோ பிடிக்கிறோம் இல்லையா கேமரா, அந்த கேமரா செய்ய போகிறோம். இப்போ இப்படி மடிச்சுட்டு ரெண்டாவது இந்த பக்கம் மடிச்சு சதுரமாக மடிச்சுக்கணும். ஒன் சைடு இப்படி மடிச்சுக்கணும். மறுபடியும் இந்த பக்கம் அதே மாதிரி மடிச்சுக்கணும். திரும்ப திரிச்சு இப்படி மடிச்சுக்கணும். இதையும் இப்படி மடிச்சுக்கணும். நம்ம பேப்பரில் செய்யும்போது பிள்ளைங்களுக்கு மூளையும் நல்லா வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து கொத்து கிணத்துக்கு மடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி கட்டமாக மடிச்சுக்கணும். இதே இப்படி மடக்கிக்கணும். இப்போ கட்டமாக மடிச்சிட்டோம்னா இப்போ இதை இப்படி மடிக்கிறோம். இதை திரும்பவும் இப்படி மடிக்கிறோம். திருப்பி இப்படி மடிக்கிறோம். திருப்பி இப்படி மடிக்கிறோம். இப்போ பிரித்தோம்னா நம்ம கொத்து கிணத்துக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சா. இங்கே இப்படி இருக்கும், இந்த பக்கம் இப்படி இருக்கும். இதை திரும்பவும் நம்ம இப்படி மடிக்கணும். திரும்பவும் கட்டமாகவே மடிக்கணும். மடிச்சிட்டோமா. இப்போ வந்து இதை இப்படி மடிக்கணும். திரும்பவும் அதே மாதிரி தான் மடிக்கணும். 4 பக்கமும் அதே மாதிரி மடிக்கணும். எடுத்துட்டு இங்கிட்ட இருக்குல்ல எப்படி அது நிறைய வச்சு மடிக்கணும். இங்கே இப்படி மடிச்சோம். இப்போ நம்ம பிரித்தோம்னா இப்படி வரும். இந்த பக்கம் இப்படி வரும், இந்த பக்கம் இப்படி வரும். இந்த பக்கம் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாக மடிக்கணும். இதை இப்படியும் எடுத்து விட்டுறணும். இப்படி எடுத்து விட்டு இப்படி மடிச்சோம்னா இப்படி வரும். இந்த பக்கத்தை இதை இப்படி எடுத்து இதை இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்படி மடிக்கணும். முடிச்சா இந்த பக்கம் இந்த பக்கமும் இப்படி ஃபோட்டோ கேமரா மாதிரி வந்துடும். இது ரெண்டையும் இப்படி எடுத்து இப்படி இந்த பக்கம் இப்படி பிரித்து இந்த பக்கம் இப்படி பண்ணிடணும். இந்த இடத்துல நமக்கு ஓட்ட போடணும். ஏன்னா நம்ம கேமரா எடுக்கும்போது நம்ம எத்தாப்பில் இருக்க நம்ம யாரை ஃபோட்டோ எடுக்கிறோமோ அவங்க தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து இதை பிரிக்கிறோம். ஓட்ட சின்னதாக ஹோல் மாதிரி இந்த இடத்துல மட்டும் பிரித்து விட்டுருணும். பேப்பரை பிரித்து விட்டுட்டு பேப்பர் இப்போ ஹோல் வந்துருச்சு நமக்கு. இப்போ இதை வந்து இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ கேமரா ரெடி. இப்படி ஃபோட்டோ பிடிக்கணும். இப்போ நம்ம இந்த பூவை ஃபோட்டோ பிடிச்சி காட்டுற பாருங்க. இதை இப்படி வச்சு இந்த ஹோல்குள்ளே இப்படி வச்சு இப்படி அழுத்தினோம்னா இப்படி வந்துடும். இந்த பாருங்க ஃபோட்டோ இந்த ஹோல்குள்ளே பார்த்தோம்னா இந்த பூ தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ பிடிச்சோம் இல்லையா, என்னடா ஒரு தடவை பிடிச்சிட்டு அவ்வளோதான் போல நினச்சிடாதீங்க. நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இப்படி சின்ன குழந்தைங்க இப்படி பிடிச்சிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா கிளியிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படியே ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். நம்ம ஆள் நிற்க வச்சு முன்னாடி நிற்க வச்சு அம்மாவையோ அது குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம். திரும்பவும் இப்படி மடக்கிட்டு புதுசாக செஞ்சு நம்ம கலர் பேப்பர் எந்த பேப்பரில் வேணாலும் செஞ்சுக்கலாம்.